பிப்ரவரி 25 செவ்வாய் மாலை திருப்பீடச் செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை சிறிது முன்னேற்றத்துடன் சீராக உள்ளது என்றும், கடுமையான சுவாசக் கோளாறுக்கான அறிகுறிகள் எதுவும் அவருக்கு தற்போது இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 24 திங்களிரவு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்முறையில் உறங்கி ஓய்வெடுத்ததார் என்றும், செவ்வாய்க்கிழமை காலையில் திருநற்கருணை பெற்ற பிறகு அவர் தனது திருப்பீட நிர்வாகப் பணி அலுவல்களை தொடர்ந்தார் என்றும் கூறியுள்ளது. திருப்பீடச் செய்தித் தொடர்பகம். திருப்பீடச் செய்தித் தொடர்பகத்தின் அறிக்கை. மேலும், தீவிர நுரையீரல் அழற்சி நோய் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு தற்போது ஆஸ்துமா போன்ற சுவாசக் கோளாறுகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிடும் இவ்வறிக்கை, அவரின் மருத்துவ ஆய்வுகள் இலேசான சிறுநீரக செயலிழப்பு அறிகுறிகளை காட்டியது என்றும், எனினும் இது கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது என்றும் உரைத்துள்ளது. பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை பிற்பகலில் உரோமையிலுள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அழற்சி நோய் பிரான்கைட்டிஸ் சிகிச்சைக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவரது உடல்நிலை குறித்த அறிக்கைகள் தினசரி இருமுறை விசுவாசிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. வெளியிடப்படும் இந்த அறிக்கைகளை நீங்கள் தமிழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அவர் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் வாட்ஸ்அப்பில் அவர் காட் தமிழ் 24/7 ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.